ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 44 எனில் ஏ பி மதிப்பை காண். தீர்வு. கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 44. இப்பொழுது இந்த ரெண்டு டேர்ம்லையும் பிஏ காமனாக எடுக்கிறோம். ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பிஏ எடுத்தால் மிச்சம் இங்கே 2a ப்ளஸ் 1 இருக்கிறது இஸ் ஈக்குவல் டு 44. இப்பொழுது இந்த சமன்பாட்டை இருபுறமும் 2ஆல் பெருக்கிறோம். 2ஆல் பெருக்க அப்படின்னா 2a ஸ்கொயர்டு ப்ளஸ் 2b இன்ட்டு 2a ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 42 பெருக்குனா 88. இப்பொழுது இரண்டு பக்கமும் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏவை சேர்க்குறோம். இருபுறமும் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏவை சேர்க்க. இருபுறமும் ஒரு புறம் சேர்த்தா போதும். ஏன்னா ரெண்டு பக்கம் ஏன்னு சேர்க்கும்போது ஒன் சைடு ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ ஒரு சைடு சேர்த்தா போதும், மதிப்பு மாறாது. ஏன்னா ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ = 0. அதாவது 2a ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் 2b பெருக்கல் 2a ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 88. இப்பொழுது 2a இந்த ரெண்டில் எடுப்போம். ஏ வெளியே எடுக்கிறோம். வெளியே ஏ வெளியே பொதுவாக எடுத்தால் 2a ப்ளஸ் 1 மைனஸை கடைசி அளிக்கலாம். இங்கே வந்து ப்ளஸ் 2b பெருக்கல் 2a ப்ளஸ் 1 மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 88. இப்பொழுது இது 2a ப்ளஸ் 1 2a ப்ளஸ் 1 பொதுவாக எடுக்கிறோம். மீதம் இங்கே ஏ, இங்கே 2a ப்ளஸ் 1 போச்சுன்னா இங்கே 2b மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 88. இப்பொழுது 2ஆல் பெருக்கிறோம். இருபுறமும் 2ஆல் பெருக்கிறோம். இருபுறமும் 2ஆல் பெருக்க. அப்படின்னா 2 இன்ட்டு 2a ப்ளஸ் 1 இன்ட்டு a ப்ளஸ் 2b மைனஸ் 2a 2ஆல் பெருக்கிறதுனால இங்கே 2ஆல் பெருக்கணும், இங்கே 2ஆல் பெருக்கணும். வலதுபுறம் 2 88 பெருக்குனா 176. இப்பொழுது மைனஸ் 1 இரண்டு புறமும் சேர்க்குறோம். மைனஸ் 1 இரு புறமும் சேர்க்க. அப்படி என்றால் 2 இன்ட்டு 2a ப்ளஸ் 1 இன்ட்டு
ஏ ப்ளஸ் 2b மைனஸ் 2a மைனஸ் 1 ரெண்டு சேர்க்குறோம். -1 ஈக்குவல் டு 176 மைனஸ் 1. இப்பொழுது 2 இன்ட்டு 2a ப்ளஸ் 1 இன்ட்டு அதாவது பெருக்கல் a ப்ளஸ் 2b. இங்கே வந்து மைனஸை பொதுவாக எடுக்கிறோம். மைனஸை பொதுவாக எடுத்த இங்கே 2a ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 176 மைனஸ் 1 175. இப்பொழுது 2a ப்ளஸ் 1 2a ப்ளஸ் 1 பொதுவாக எடுக்கிறோம். மீதம் இங்கே என்ன இருக்குது? 2 இன்ட்டு பெருக்கல் a ப்ளஸ் 2b மைனஸ் இங்கே 1 ஏன்னா 2a ப்ளஸ் 1 வெளியே எடுத்தாச்சு. மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 175. இப்பொழுது 2a ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த ரெண்டால் இங்கே பெருக்கிறோம். 2a ப்ளஸ் 2 4b மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 175. இப்பொழுது இது ஒரு எண் இது ஒரு எண் வச்சுங்க. இது ரெண்டையும் பெருக்கினா 175 வர வேண்டும். இதில் 3 கேஸ் இருக்குது. அதாவது 2a ப்ளஸ் 1 இன்ட்டு 2a ப்ளஸ் 4b மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2 பெருக்கில் 175 வரணும். ஒரு கேஸ் 1 இன்ட்டு 175 பெருக்கினா 175 தான் வரும். இது கேஸ் 1 வச்சுக்கலாம். அடுத்து இது 5, இதை 35 வச்சுக்கலாம். 5 35 இது ரெண்டையும் பெருக்கினா 175 வரும். ஏன்னா 2a ப்ளஸ் 1 இது வந்து ஸ்மால். 2a ப்ளஸ் 1 இஸ் லெஸ் தேன் 2a ப்ளஸ் 4b மைனஸ் 1. இது சின்னது, இது பெருசு. இது கேஸ் 2ன்னு வச்சுக்கலாம். கேஸ் 2. அடுத்து இன்னொரு முறை. இது 7 இது 25 வச்சுக்கலாம். 7 25 வச்சுன்னா 175. 7 இன்ட்டு 25 7 35 மிச்சம் 3 7 14 17 2 பேருக்குனா 175 வருது. இது 7 இது 25 வச்சா இது கேஸ் 3. இப்பொழுது 2a ப்ளஸ் 1 வந்து 1 2a ப்ளஸ் 4b மைனஸ் 1 வந்து 175 வச்சு சால்வ் பண்ணால் இதை தீர்த்தா ஏபின் மதிப்பு என்ன வரும்? அடுத்து 5 35 வச்சா ஏபின் மதிப்பு என்ன வரும்? அடுத்து இது 7 இது 25 வச்சா அதை தீர்த்தா ஏபின் மதிப்பு என்ன வரும் என்பதை நாம் காணப்போகிறோம். முதலில் இதை கேஸ் 1 எடுத்துக்கலாம். இங்கே ஏபி எல்லாமே கிரேட்டர் தேன் 0, எல்லாம் மிகை முழுக்கள். ஏபி எல்லாமே Z ப்ளஸ் மிகை முழுக்கள்னு அர்த்தம். அதே சமயத்தில் ஏபி கிரேட்டர் தேன் 0, மைனஸ் நம்பர் வரக்கூடாது. இதுதான் கண்டிஷன். இப்பொழுது இந்த 3 கேஸில் கேஸ் 1 எடுத்துக்கலாம். 2a ப்ளஸ் 1 வந்து 1. பிறகு 2a ப்ளஸ் 2a ப்ளஸ் 4b மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 175ன்னு வச்சுட்டு முதல் கேஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம்.
175. இதில் 2a + 1 ரெண்டு பக்கம் +1 இருக்குது, கேன்சல். அப்படின்னா 2a = 0. therefore a = 0. இந்த சமன்பாட்டில் ஏயை பிரதியிட்டால் எல்லாம் வரும்னு பார்ப்போம். ஏக்கு பதில் 0 போட்டால் 0 + 4b - 1 = 175. 4b = -1 அந்த போச்சுன்னா +1 ஆகுது. 175 ஒன்றை கூட்டினா 176. therefore b = 4 டிவைட் பண்ணால் 4 16, மிச்சம் 1 16, 4 16. b = 44, a = 0. இங்கே a = 0 வரக்கூடாது. ஏபி ரெண்டுமே மிகை முழுக்கள், z+ அப்படிங்கிறோம். அதனால் இது இந்த தீர்வு பொருந்தாது. a, b = 0, 44 பொருந்தாது. அதனால் இதை விட்டு விடலாம். அடுத்து கேஸ் 2. கேஸ் 2 2a + 1 5, 2a + 4b - 1 35. ஏன்னா 5 35 பேருக்குன்னா 175 வரும். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 2a = +1 இந்த போச்சுன்னா 5ல் 1 வச்சா 4, 1 2 2 4. a = 2. a = இங்கே 2 பேர் எடுங்க, 2 2 4 + 4b - 1 = 35. 4b 4 1 வச்சுன்னா 3 = 35. 4b = 35 + 3 அந்த பக்கம் போச்சா -3, 35 3 வச்சுன்னா 32. 2 பக்கம் 4 டிவைட் பண்ணுங்கள். 1 4 4 32. அப்போனா b = 8. அப்போனா 2, 8 இது ஒரு தீர்வாக இருக்குது. therefore a, b = 2, 8. அடுத்ததாக கேஸ் 3. இப்பொழுது 2a + 1 7ன்னு வச்சுக்கலாம். 2a + 4b - 1 = 25ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 25 7 × 25 பேருக்குன்னா 175 வருது. இது கேஸ் 3. 2a = 7ல் 1 வச்சுன்னா +1 இந்த வச்சுன்னா -1, 7 1 வச்சுன்னா 6. therefore 4 2 2 6. a = 3. b = 3ஐ இந்த சமன்பாட்டில் பிரதியிடவும். 2 3 6 கூட்டல் 4b - 1 = 25. 6ல் 1 வச்சுன்னா 5. 4b + 5 = 25. 4b = +5 இந்த பக்கம் வச்சுன்னா -5. 25 5 வச்சுன்னா 20. இருபுறமும் 4ஆல் வகுக்கவும். 1 4 5 4 20. therefore b = 5.
therefore A, B A, B வந்து 3, 5 இது ஒரு சொல்யூஷன். இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். now check AB is equal to 8ங்கிற AB is equal to 2, 8ங்கிற சொல்யூஷனை நம்ம இப்போ செக் பண்ணலாம். சரிபார்த்தல், விடையை சரிபார்த்தல். கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு வந்து A² + 2AB + B is equal to 44. கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு A² + 2AB + B is equal to 44. இதில் நம்ம பிரதியிட்டு சரிபார்க்க போகிறோம். இந்த 2, 8 சரியா இல்லையா என்பதை எப்படி பார்ப்பது என்பதை ஏக்கு பதிலாக 2, அப்புறம் 2² 4, 2 A வந்து 2, B வந்து 8, 2 4, 4 8 32, B வந்து 8 ஈக்குவல் டு 44. 32 8 44, 44 44 is equal to 44. இடது பக்கம் வலது பக்கம் சரி. therefore AB is equal to 2, 8 சொல்யூஷன். இந்த தீர்வு சரியானது. அடுத்து A, B 3, 5 இந்த சொல்யூஷனை, இந்த தீர்வை விடையை சரிபார்க்க போகிறோம். அதே சமன்பாட்டில் A² + 2AB + B is equal to 44. 3, 5 இங்கே சரிபார்க்க போகிறோம். சரிபார்த்தல் 3, 5க்கு A வந்து 3, 3² 9, இங்கே 3 × 5 26, 6 30 ப்ளஸ் B வந்து 5 இஸ் ஈக்குவல் டு 44. 35, 35 9 44 இஸ் ஈக்குவல் டு 44. இதுவும் சரி. அதாவது A, B 3, 5 இந்த மதிப்பும் சரி என்று நிரூபிக்கப்படுகிறது. therefore சரியான தீர்வுகள் A, B is equal to 2, 8. அடுத்ததாக A, B is equal to 3, 5. இதுதான் சரியான தீர்வுகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களது கேள்விகளுக்கும் உங்களது இதை பற்றிய வீடியோவுக்கும் உங்கள் கருத்துக்களை தெரிவித்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வீடியோ பார்க்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.